ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எம்எஸ்சி ஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்குஜா பாருங்கள், அக்குஜா 50 எம்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 50 வாட்ஸு அக்குஜா பி ஆம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய வால்வோ ரேடியோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாடல். இது ஒன்று கடைக்கு வந்தது, அது யூடியூப் சேனல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ எடுக்கிறோம். பாருங்கள், பேக் சைடு பாருங்கள். பேக் சைடு பார்த்திங்கன்னா இது வந்து 100 வாட்ஸு. இது வந்து ஸ்பீக்கருக்கு, இது காமனு. ஓகேங்களா, இது வந்து அப்போ கொடுத்த மாடல் அது. ஓகேங்களா, காமனு 50 வாட்ஸு, இது 100 வாட்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா காமனு 4 ஓம்ஸு, 8 ஓம்ஸு, 16 ஓம்ஸு, 32 ஓம்ஸு, இத்தனை ஓம்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் சைட் பின் பார்த்திங்கன்னா ஆக்ஸ் பின்னு. இது பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஃபோன் சொல்கிறாங்கல்ல, அதாவது நம்ம ப்ரீ ஆம்பிலேருந்து எடுத்து இன்புட் கொடுக்குறது, இது கிரவுண்டு ப்ளஸ்ஸு. அதில் பார்த்திங்கன்னா இது வந்து எர்த்து பாயிண்ட்டுக்கான சுவிட்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பீஸு, அந்த பழைய மாடல் அப்படி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல இது எத்தனை வருஷம் ஆச்சுன்னு வந்தது, அதை மட்டும் ஷூட் பண்ணுறோம். இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது பிரிண்டில் பாருங்கள். பிரிண்டில் பார்த்திங்கன்னா மைக் 1, மைக் 2, மைக் 3. இது வந்து ஆக்ஸு அது ஃபோனு ஆடி இன்புட் கொடுக்குறது, பிரியாம்பிள்லேருந்து இன்புட் கொடுக்குறது, அதான் ஃபோனும். ஓகேங்களா, இது வந்து பேஸு ட்ரிபிள். இது மாஸ்டர் வால்யூமாக ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, ரெண்டுக்குமே மாஸ்டர் வால்யூமாக ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து இது கரெக்டாக உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பாடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள். கேபினட் பாருங்கள், இதே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ இருக்கும், அந்தளவுக்கு வெயிட்டே இருக்குது. கம்பெனினாலையும் கம்பெனி தான், டூப்ளிகேட்டு தான். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்று இல்லை, இது வந்து ஒன்றும் இல்லை. இதுதான் என்ன சொல்கிறது, வால்வோ ரேடியோன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது அவுட்புட் செக்ஷனுக்கான டிரைவர் போர்டு, அதாவது டப்பி டிரான்சிஸ்டர்னு சொல்கிறாங்களா, அந்த டியூப். இது பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்கான டியூப்பு. இது வந்து பவர் சப்ளை. இது வந்து புஷ்ஃபுல் லாம்ப் அவுட்புட் டிரைவருக்கான காயில். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்கு 3, மைக் 1, மைக் 2, மைக் 3. 3க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அப்போ டிரான்சிஸ்டர் வராத டைமில் வந்து இது ஐசி. இது ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா டியூப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐசி. ஓகேங்களா, அது பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து ஐசி தான் பெருசாக இருக்கும். இது அவ்வளோதான் பாருங்கள். மேட் இன் இந்தியா, இந்தியாவிலே மேக் பண்ணதான் அது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் தான். இது ஒரு நம்ம பீஸ் சொல்கிறாங்களா, 547, BD 139, 140, டிப் 4, 142, அது மாதிரி டிரான்சிஸ்டர் சொல்கிறாங்களா, அந்த டிரான்சிஸ்டர் தான் இது. ஓகேங்களா, அப்போ வந்து இவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இது பெருசு. இதுலேயே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேட் இன் இந்தியா. அது எந்த வீட்லையும் இதில் இதுதான் டியூப்புன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு டியூப்பும் ஒரு வேலை செய்யும். இது வந்து டியூப்புன்னு தான் சொல்லுவாங்க. இது டியூப்பு தான். இது செட் ஆன் பண்ணால் அந்த டியூப் வந்து லைட் எரியும். லைட் எரிஞ்சால் தான் பாட்டே பாடும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ரிசல்ட் கேட்குறதுக்கு. பாருங்கள், இதுவும் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் டிரான்சிஸ்டர் போடுறாங்களா, அது பாருங்கள். இது வந்து மேட் இன் இந்தியா தான் போட்டிருக்கோம். இது டிரைவர் டிரான்சிஸ்டர்னு சொல்கிறாங்கல்ல, புஷ்ஃபுல் லாம்பில் டிரைவர் செக்ஷனுக்கு வர டிரான்சிஸ்டர் சொல்கிறாங்களா, அந்த ரேஞ்சு. இது எல்லாமே அப்போ வந்து ஓப்பனாக தான் இருந்திருக்கும். இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ், இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இதில் வந்து அவுட்புட்டு அது. இது வந்து பார்த்திங்கன்னா மைக் 1 to மைக்கு 3க்கும் 3 வால்யூம் கண்ட்ரோலுக்கும் வர செக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பேக் சைடு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள். இது வந்து அவுட்புட்டுக்கு இன்னொன்று இருக்கணும். இப்பவும் பாடுது, அது ஒன்று இல்லை, ஆனாலும் பாடுது. இது 4 எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவோம்ல, லெஃப்ட்டுக்கு 2, ரைட்டுக்கு 2, அதுதான். இது இங்கே ஒன்று இருக்கும். இங்கே இல்லைனாலும் இது பாடும், ஒன்றுலேயே பாடும். நம்ம 80 வாட்ஸ் பார்த்திங்கன்னா 30-55 லெஃப்ட் சைடு வந்து டப்பி, ரைட் சைடு 2 டப்பி யூஸ் பண்ணுறாங்களா, அந்த மாடல். இது ரைட் சைடு இது ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இதெல்லாம் ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா ஒரு இதெல்லாம் உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளவே சர்க்கியூட் இருக்கும், கழட்ட முடியாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து 4 டிரான்சிஸ்டர் தான். இது வந்து டிரைவர் டிரான்சிஸ்டர். இது வந்து மைக்கான 3 டிரான்சிஸ்டர். இது புஷ்ஃபுல் அவுட்புட்டுக்கான காயில். இது வந்து பார்த்திங்கன்னா பவர் செக்ஷன் 220 வாட்ஸுக்கான காயில். இது ஓகேங்களா.
இது ரொம்ப நாள் ஆசை இது செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கு. இது வந்து கழட்டி பின்னாடி இருக்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர், அதுக்கு தான் டயோடு. ஓகேங்களா, இது டயோல்டு. இது வந்து நம்ம கெப்பாசிட்டர் சொல்கிறோங்களா, 2 kilo ohms 1 watt ரெசிஸ்டன்ஸு. ஃபில்டருக்கு பதில் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது 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 வந்து பார்த்திங்கன்னா இதுவும் டயோடு. ஓகேங்களா, அந்த காலத்து ஆம்பு பாருங்கள், அக்குஜா, ஒரிஜினல் அக்குஜா, சீரியல் நம்பர் வந்து எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா டிசி செக்ஷனு. ஓகேங்களா, டிசி செக்ஷனில் இந்த ஒயிட்டே இருக்கிறது தான் ஃபில்ட்ரு. பிசிபி இதுக்கெல்லாம் பிசிபிலாம் கிடையாது. எல்லாம் அப்போ வந்து பிசிபி செக்ஷன் கிடையாது, ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும். பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸு. இதுவும் வந்து ரெசிஸ்டன்ஸு, இது வந்து கெப்பாசிட்டரு. அப்போ வந்து அந்த பிசிபியெல்லாம் எதுவுமே டிசைன் பண்ண கிடையாது, எல்லாமே வந்து சர்க்யூட் தான். பாருங்கள், இது வந்து ஃபில்ட்ரு, இது வந்து அவுட்புட்டு அவுட்புட்டு டப்பி டிரான்சிஸ்டர், அதுதான் 4. லெஃப்ட்டுக்கு 2, ரைட்டுக்கு 2. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 watt ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்களா, இது வந்து 2 watt ரெசிஸ்டன்ஸு. இது வந்து பிஎஃப். இதில் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரு, இது 3 கெப்பாசிட்டரு. இது வந்து இது என்னன்னு எனக்கு தெரியல, இது கரெக்டாக தெரியல. இது வந்து கெப்பாசிட்டரு, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இது வந்து மைக்குக்கு, இது ஒரு ஃபஸ்ட்டு மைக்கு, செகண்ட் மைக்கு, தேர்ட் மைக்கு. இது எல்லாமே வந்து ஒரு சர்க்யூட்டு. என்னென்ன சர்க்யூட் பார்த்திங்கன்னா ப்ரீஆம்ப் சர்க்யூட் போர்டு வருது இல்லைங்களா, ப்ரீஆம்ப். அதாவது பார்த்திங்கன்னா மைக் செட்டுக்கு மைக்கு ஆப் போகிறது இல்லை, டிரைவர், அந்த டிரைவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிரைவர். இது ஒரு டிரைவர், இது ஒரு டிரைவர், இது ஒரு டிரைவர். இது 3க்கும் வால்யூம் கண்ட்ரோல் போய் இன்க்ளூட் ஆகி தான் அவுட்புட் வருது. இந்த 4 பார்த்திங்கன்னா அவுட்புட்டுக்கு இந்த ஒன்று இருக்குது பாருங்கள், இதுதான் டிரைவர் செக்ஷனு. ஓகேங்களா, இதுதான் டிரைவர் செக்ஷனு. இது 4மே வந்து அவுட்புட்டு டிரைவர் செக்ஷன். அது அவுட்புட், அதாவது எப்படின்னா புஷ்புல் அம்புக்கு, பவர் காயிலுக்கு, புஷ்புல் காயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்றது அவுட்புட்டு டிரான்ஸ்ஃபர் 30-50 டப்பி வருதுன்னா அது. இது பார்த்திங்கன்னா டிரைவர் சர்க்யூட்டு. இது பாருங்கள், இதெல்லாம் வால்யூம் கண்ட்ரோலுக்கான பாருங்கள், இதெல்லாம் வால்யூம் கண்ட்ரோலு, மைக் வால்யூம் கண்ட்ரோலு. இதெல்லாம் 3மே இதுதான். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு காயில் பழைய எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். அப்போ அந்த பழைய மாடலில் இதுதான் விஷயம். ஓகேங்களா, இது வந்து பேக் சைடு. இது இந்த மாதிரி இப்போ இந்த காலத்துக்கான போர்டெல்லாம் கிடையாது. இது ஒவ்வொன்றும் ஒரு பிசிபி. ஓகேங்களா, இது ஒரு பிசிபி, இது ஒரு பிசிபி, இது ஒரு பிசிபி, 3 பிசிபி. இது வந்து ப்ரீஆம்ப்பு, மைக்குக்கான ஆம்பு. இதுக்கு வந்து கெப்பாசிட்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 12 volt வரும், இல்லை 6 volt வரும். கரெக்டாக தெரியலது, பின்னாடி பார்த்துக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டு ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டு பாருங்கள், டியூப்பு 3 டியூப்பும் நல்லா ப்ளீமெண்ட்டாக லைட் இருக்குங்க, நல்லா ஒர்க் ஆகுது 3மே. இப்போ ஆடியோ வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓகேங்களா, ஆடியோ வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம கண்டினியூஸாக ப்ளே பண்ண முடியாது, அது ஒரு பிரச்சனை. செட்டு மட்டும் க்ளீனாக பாடுது. 50 watts தான், சும்மா ஒரு 8 inch ஸ்பீக்கர் தான் கொடுத்தோம். ஆனால் 8 inch ஸ்பீக்கர் கட்டல, இதுக்கு ஒரு 12 inch ஸ்பீக்கர் கொடுத்தா நல்லா பாடும். ரிசல்ட் சூப்பராக இருக்குது. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே, இது MSC ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம்.